புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸலாஃபுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். அந்த மூன்று தன்மை யாரிடத்தில் இருக்குதோ அவங்க தான் ஈமானுடைய சுவையை சுமைக்க முடியும். ஒன்னு என்ன? ஐயகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட நேசத்திற்குரியவர்களாக மாறணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வரதட்சணை கல்யாணம், அண்ணன் வீட்டு கல்யாணம், தம்பி வீட்டு கல்யாணம், மாமா வீட்டு கல்யாணம், மச்சா வீட்டு கல்யாணம், அக்கா வீட்டு கல்யாணம், மாமி வீட்டு கல்யாணம்னு போறமே, அப்ப நமக்கு மாமி பெருசா தெரியுறாங்க, மச்சான் பெரிதாக தெரிகிறார், குடும்பத்தில் உள்ள உறவுகள் பெருசா தெரியுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல்லாஹ் தான் மத்த எல்லாத்தையும் விட அதிகம் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இறை தூதர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களை விட அதிகம் நேசம் காட்டப்படுகிற ஒரு நபராக இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்ப அதுக்கு நேர் மாத்தமா இன்றைக்கு நாம நடக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இரண்டாவது சொல்றாங்க, வ யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். இந்த உலகத்துல ஒருவன் அடுத்தவனை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகத்தான் அடுத்தவனை நேசிக்கணும். பாவமான காரியம்லாம் நடக்கும் பொழுது அங்கெல்லாம் போய் நின்னுட்டு நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு அங்க பாவம் நடக்கும் போது தடுக்கணும், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது அதிகாரம் இல்லாட்டலும் நான் நாவால எடுத்து சொல்லி அதை தடுப்போம்னு நீங்க போறீங்கன்னு வைங்க, அது அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம்.